ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைரபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகத்தில் 6வது ஸ்லோகம். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவபாவிதः. யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவபாவிதः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? வா அது இல்லாமல், அதாவது அத்திர சம்சய அப்படின்னு சொன்னார் இல்லையா, நாஸ்தி நாஸ்தி அத்திர சம்சய அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னதோட அதனோட தொடர்பு கண்டினியூவேஷன் என்ன? வா அந்தே அல்லது அதே அந்தேன்னா சொன்னால் கடைசி காலத்தில் எம் எம் வியாபி எந்த எந்த பாவத்தில் நினைவை ஸ்மரன் நினைத்து கொண்டு கலேபரம் இந்த உடலை தியஜதி அபி உடலை விட்டாலும் அந்த ஜீவன் என்ன பண்ணும்? கௌந்தேய குந்திரி புத்திரனே சதா தத்பாவ பாவிதா அந்த நினைவையே நினைவில் கொண்டுள்ளதால் நினைவையே நினைத்து கொண்டுள்ளதால் என்ன பண்ணும்? தம் தம் ஏவ தத தம் தம் ஏவ அதுபோல் அதையே எந்தெந்த நினைவோடு எந்தெந்த எண்ணங்களோடு இறைந்து கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த எண்ணங்களோடு இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் கிளம்புகிறதோ அந்த பாவத்தையே அடைகிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதாவது இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், வேறு வேறு தேவதைகளையோ நம்ம போன ஸ்லோகத்தில் 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்? அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம் அப்படின்னு போன அத்தியாயத்தில் கடைசியாக சொல்லி கொடுத்தவர் இப்போது என்ன சொல்லி கொடுக்குறார்? கடைசியாக என்னையே நினச்சிருந்தா அதில் என்ன கிடைக்கும்? என்னை வந்து அடைகிறான். அந்த காலேஜ மாமேவ என்னையும் கடைசி காலத்திலும் என்னையே சிந்தித்து கொண்டு கலேபரம் இந்த சரீரத்தை விட்டு விலகினால் சரீரத்தை விட்டு என்ன விலகினால் சரீரத்தை விட்டு நீங்கினால் அப்படின்னு கொடுக்கும் பொழுது இங்கே என்ன சொல்றார்? எம் எம் வாபி ஸ்மரம் பாவம் எந்த எந்த நினைவை நினைத்து கொண்டு இந்த உடலை கலேபரம் தியஜதி அபி விட்டாலும் அந்தந்த நினைவையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாவத்தையே அடைகிறான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதுக்கு ஒரு உதாரணம், வேறு வேறு தேவதைகளையோ அல்லது வேறு வேறு எண்ணங்களையோ நாடின மனத்தினர் அதற்குரிய நிலையை எய்துவர் என கூறப்படுகிறது. இதில் அத்தியாத்ம விபூதி அத்தியாத்ம அதிபூத உபாசனை அப்படின்னு சொன்னால், ஜடவரதர் ஒரு பெரிய ஞானி தான். அவர் என்ன பண்ணார்? நல்ல ஜபம் பண்ணிட்டு இருந்தார். ஜபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவருடைய ஆசிரமத்துக்கு அருகாமையில் ஒரு மான் பிரசவித்துட்டுது. ஆனால் அது தாண்டி போகிறதுக்குள்ளே அம்மா மான் அதுக்கு மூச்சு நின்று போச்சு. அப்படி தன்கிட்ட வந்த அந்த மானோட குட்டியை அவர் என்ன பண்ணார்? அந்த ஜிங்க சிசுவை என்ன பண்ணிட்டார்? அதை எடுத்து வச்சு அதுக்கு பாலெல்லாம் கொடுத்து அதுக்கு சரியெல்லாம் பண்ணி அதை முதல்ல நன்னா தொடச்சி விட்டு அதுக்கு புல் எல்லாம் போட்டு அது மேலே அதை படுக்க வச்சு அவரோட வஸ்திரம் இருக்கே அதுலேருந்து ஒரு பழைய வஸ்திரத்தை எடுத்து அது மேலே போட்டு மூடி அப்படிலாம் இருந்து அதை நன்னா காப்பாற்றினார். அதுக்கோட கர்மா இருந்தது, அந்த ஜீவன் ஜிங்க சிசு பழிச்சிக்கணும் இருந்தது. ஆனால் அப்படி இருக்கும்போது என்னாச்சு? அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு. இதை நல்லா விளையாடிது ஆசிரமத்தை துள்ளி குதித்து விளையாடின்றது. ஜடபரதர் கொடுக்குற புல், அவர் என்னெல்லாம் ஆகாரம் தன்னோட பெருமாளுக்கு என்னெல்லாம் ஆகாரம் தயார் பண்ணிக்கிறாரோ, தனக்கு என்ன தயார் பண்ணிக்கிறாரோ அதில் சாப்பிட்டது போனது அதெல்லாம் அந்த மான்குட்டியும் சாப்பிட்டுட்டு பெருசாக வளர்ந்துட்டு இருந்தது.
இதனால் என்னாச்சு, நாளடைவில் அவருக்கு ஜபம் பண்ணுறோட அளவு, ஜபம் பண்ணுறதோட இன்டென்சிட்டி, ஜபம் பண்ணுறதோட ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. நிறைய நேரம் ஐயோ மானுக்கு பசிக்குமே, நம்ம பாட்டுக்கு உட்காந்து அஷ்டாக்கரம் ஜபிச்சுருந்தா இப்படி கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த மானுக்கு ஏதோ அதுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நடுவில் எழுந்தெழுந்து வந்ததுனால அவருக்கு இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த ஜடபரதரோட சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு அந்த சரீரம் வந்து அந்த வீடு என்னாச்சு வயசாக போச்சு, அதை கிளம்பிட்டு போனோம் அப்படின்னும் போது அவருக்கு என்ன பண்ணிது, மூச்சு நின்று போச்சு. ஒரு அபிகயான்னா வெளியில் போச்சு. அந்த காற்று மறுபடியும் அந்த சரீரத்துக்குள்ளே வந்துக்கவே இல்லை. அதனால் அவர் என்ன கடைசியாக அடடா மான்குட்டியை வாசல்லே விட்டுருக்குமே, அது என்ன ஆகுமோன்னு தெரியலையே நினச்சிண்டா அடுத்த ஜென்மா அவருக்கு மானாக கிடச்சிது. இந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். பாகவதத்தில் இதை பற்றி நம்ம நிறைய தடவை கேட்டிருக்குமா இருக்கோம். பாகவதத்தோட ஜடபரதர் கதை 5வது கேண்டோவில் இதை பற்றி சொல்கிறது. அது ஒரு 8-9 ஸ்லோகம், அந்த 2-3 அத்தியாயத்தையும் இதை பற்றி நம்ம படிச்சுக்க முடியும். அதே போலையும் அந்த ஜடபரதருக்கு மறுபடியும் அடுத்த ஜென்மா மான் ஜென்மாவாக கிடச்சிது. இதில் பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டால், அவருக்கு தன்னுடைய முன்னாடி ஜென்மத்தில் எப்படிலாம் இருந்தமோ அதெல்லாம் அவருக்கு பகவத் அனுகிரகம், அது பழைய நினைவுகள் வந்தது. இதை பற்றி பெருமாளே சொல்கிறார், 6வது அத்தியாயத்தில் சொல்லி கொடுக்குறார். விட்டு போனதெல்லாம் அவனுக்கு அடுத்த ஜென்மாவில் நினைவு வரும்னு. நம்ம அந்த 6வது அத்தியாயம் பழக்கச்சே இதையும் சேர்த்து அங்கே சேர்த்து வச்சு பார்த்து இன்னும் நன்னா புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி அப்புறம் இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே நன்னா தெரிஞ்ச ஒரு விஷயம், அஜாமள உபாக்கியானம். அஜாமளன் என்ன பண்ணுறார், அவருடைய கர்மாவினால் அவருக்கு தப்பு பண்ணுறார். ஆனால் நிறைய பசங்க இருக்குது. கடைசி பையனுக்கு பெருமாளோட அனுகிரகம் உண்டு. அவருடைய கர்மாதீனமாக பலன் கொடுக்க போகிற நாள் வந்துருத்துன்னா அந்த கடைசி குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வைக்கிறார். அதனால் அடிக்கடி போக வர நாராயணனை கூப்பிட்டுட்டே இருக்கார். நாராயணன் இங்கே வாயண்டா, கொஞ்சம் என்ன கோக்கணுமோ, ஒரு தகப்பனார் அப்பாட்ட என்னலாங்க அப்பான்றவர் தன்னுடைய மகன்கிட்ட என்னெல்லாம் கேட்பாரோ அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கார். அப்பாட்ட எப்படி ஆசையாக இருக்கணுமோ அதுபோல் அந்த பையனும் நாராயணனும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு நாள் அவருடைய பண்ண நல்ல காரியத்துக்கு அவரை யமதூதர்கள் வந்து கூப்பிடும்போது என்ன பண்ணுறார், ஐயோ இவன் யாரோ வந்திருக்கான் போல் இருக்கே, நம்மளெல்லாம் தெரியாது, ரொம்ப கோரப்பல்லு தெத்தி பல்லாம் இருக்க போல் இருக்கே அப்படின்னு பயந்துக்கிண்டு நாராயணா அப்படின்னு கூப்பிட்டா உடனே அங்கே யமதூதர்களோட வேலையே இல்லை. அஜாமளனை அழைச்சின்னு போகிறதுக்கு விஷ்ணு தூதர்களே வந்துவிட்டா. மனசு எப்படி என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் காமினி காஞ்சனம், பொண்ணு பின்னாடியும் பைசா பின்னாடியும் போயின்னு இருக்கு. அப்படி இருக்கிறவனுக்கு திடீர்னு எப்படி நாராயணனை கூப்பிட தோணித்து அப்படின்னு சொன்னால் அவனுக்கு திடீர்னு தோணலை. அதுவும் அது கர்மாதீனமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். அதில் என்ன பண்ணித்து, அவன் வந்து தன்னுடைய குழந்தையை தான் கூப்பிட்டான். ஆனால் அது பெருமாள் அது என்ன பண்ணார், தன்னைத்தான் கூப்பிட்டான். ஏன்னா அதுக்கு தான் நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா, நம்மக்கிட்ட பசங்க இருக்குது, நம்ம அதில் 2 குழந்தையோ 4 குழந்தையோ இருக்குதுன்னு சொன்னால் 4 பேரனுக்கும் பெருமாள் பேரை வச்சுடணும். போக வர பெருமாள் ஸ்ரீனிவாசா அவனுக்கு என்ன 6ஆவது இல்லாட்டி போனால் இன்னும் என்னவோ பார்சாரதி அப்படின்னு பேரை வச்சு சாரதியை கூப்பிட்டுட்டே இருந்தால், சாரதி யாருக்கோ அர்ஜுனனுக்கு மட்டும் சாரதி இல்லை, அவர் நம்மளுக்கும் தான் சாரதி. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொள்வதற்கும் நம்ம இந்த வாழ்க்கைன்ற அந்த வண்டி இருக்கே, இந்த வண்டியை நடத்துறதுக்கும் அவர் தான், நமக்கும் அவர் தான் சாரதி அப்படின்னு அந்த எண்ண ஓட்டத்தில் எப்போவும் நிறைய சாரதியை பெருமாள் பேரை வச்சுக்கணும். அப்படி தான் பெருவாளை சொல்லுவா. இந்த பெரியாழ்வாரே தன்னுடைய பாசுரத்தில் இப்படி தான் கிருஷ்ணரை கூப்பிடும்பொழுது இப்படி தான் பேர் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். இந்த அஜாமளோட கதையும் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தம் 1-2 அந்த 2 கேண்டோலையும் இதை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படியானால் அஜாமளனை என்ன சொல்கிறார், காமினி காஞ்சனத்திலே ஒன்றிருந்தா கூட அவன் நாராயண நாமத்தை சொன்னானே அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்ன கேட்டால் பெருமாள் அவனை காத்து ரட்சித்து கொடுத்துட்டார். அதாவது அப்படியானால் நாராயண நாமம் அவனுடைய நாவிற்கு வந்ததும் அவனுடைய புண்ணிய கர்ம பயனே. அவன் முன் மிகுந்த நற்கர்மம் செய்தவன் தான், எனினும் பின்னும் அரிய தவம் செய்தவன் என்றும் அறிகின்றோம். இருந்தாலும் நடுவில் அவனுக்கு ஏற்பட்ட சகவாச தோஷம் சரியில்லாதனால தவிர அந்திய கால ஸ்மரணியின் பயனை ஒரு உதாரணத்தால் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், இதை பற்றி புரிஞ்சிக்க முடியும். அதனால் இதில் இன்னொரு குட்டி கதை கூட சொல்லி பார்க்கலாம். ஒரு யானை என்ன பண்ணோம், நன்னா குளிப்பாட்டி வைக்கிறோம். யானை குளிப்பாட்டி வச்ச உடனே 6லேருந்து பாகனை அழிச்சுன்னு வரைச்சி என்ன பண்ணோம், எல்லாருக்கிறதையும் ரொம்ப குஷியாக காலில் இருக்கிற மண்ணெல்லாம் தட்டிக்கணும், தும்பிக்கையில் பட்டாரம் தரையில் தட்டும், அந்த மண் மேலே வரும், எல்லாம் நடக்கும். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணாமல் ஒரு இடத்துல ஒரு ஜலத்தை கொண்டு வந்து வச்சுண்டு யானையை நன்னா அந்த இது இருக்க குழல் வழியாக ஜலம் வருமே அதுபோல் ஜலத்தை அடித்து நன்னா மண் போக அதை குளிப்பாட்டிட்டோமான அது எந்த மண் வழியாக போகாமல் அந்த கட்டுத்தறியிலேயே அது அங்கேயே இருக்கும். அலம்பி விட்டவனே அது எங்கேயும் அழுக்கு பண்ணிக்காது.
அது எல்லா நேரமும் சாத்தியமா? யானைக்குன்னு ஒரு கொட்டகை இருக்கும், யானையோட அந்த இடத்துல நம்ம ஜலத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டா அந்த யானையை அப்படி குளிப்பாட்ட முடியும். ஆனால் எங்கே போகிற இடத்துலலாம் அப்படி ஒரு கொட்டகையில் ஜலம் வச்சுக்க முடியாது. ஆறில் தான் குளிப்பாட்டணும்னு சொன்னால் வரும்பொழுது தன்னை என்ன பண்ணிவிடும், ரொம்ப அழுக்கு பண்ணிட்டு வரும். அதனால் பகவன் நாம ஸ்மரணை ஒரு மனிதனை புனிதமாக்குகிறது. ஆனால் அடுத்த வினாடியில் அவன் மனம் என்ன வேறு எதிர்த்தியான போயிட்டு அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, இங்கே என்ன இதெல்லாம் வாங்கிக்கவே இல்லையே, கத்திரிக்காய் என்ன இவ்வளோ கெட்டு போயிருக்கு, இவ்வளோ என்ன இப்படி எடை குறைச்சலாக கொடுக்குறாளே அப்படிலாம் இருந்தால் அது ஏற்புடையதன்றுன்னு சொல்லக்கூடிய வாழ்லாம் இருக்கா. ஆனால் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லுவா, அன்றைய பொழுதுக்கு இப்போ நம்ம சென்ற ஸ்லோகத்திலே சொன்னோம், ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பெருமாளோட நாமங்களை ஜபிக்க வேண்டும்னு. அது என்ன பண்ணோம், நாளாவட்டத்தில் அவனுடைய எல்லா விதமான பழக்கங்களுக்கும் இது ஒரு உதாரணமாக நின்று இதில் ஜபம் பண்ணிவிட்டு தான் நாமஸ்மரணையை என்ன பஜனம் பண்ணிவிட்டு தான் பாக்கி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வருவான். அது தொடர்ந்து அதுவே பழக்கமாகும். அந்த பழக்கமே நாளடைவில் சிறந்த வழக்கமாக மாறும். முதல்ல வழக்கமாக வச்சுக்கலாம், அது அப்புறம் பழக்கமாக மாறுறது சிறப்பு தான். முதல்ல அதை பழகிக்கொள்ள வேண்டும். பழகிக்கொண்ட பிறகு பின்னர் அதுவே நல்ல வழக்கமாகவும் மாறும். இதெல்லாம் என்னாச்சு, எப்பொழுதும் பகவன் நாம ஸ்மரணை வேண்டும், பகவானிடம் அன்பு வளர வேண்டும் என்றும், பொருளிலும் புகழிலும் சிற்றின்பங்களிலும் பற்று குறைய வேண்டும் என்றும் இடைவிடாது பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்திய கால ஸ்மரணை போதுமென்று இருக்கக்கூடாது, எப்பொழுதும் இருக்கணும். அப்படி இருந்துகிட்டே இருந்தால் அது ஒரு பழக்கமாக இருக்கிறதுனால அந்திம காலத்துலேயும் நமக்கு என்ன வரும், அந்த போல் ஒரு ஸ்மரணை வரும். அதுக்கு தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். ஆனால் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லிருக்கா, சரணாகதி பண்ணிவிட்டு இந்த பஜனத்தெல்லாம் தொடர்ந்து இருந்தால் ஒரு வேளை ஒரு 2% நம்மளுக்கு நினைவில் இல்லைன்னா கூட என்ன செய்யலாம், பெருமாள் தான் நம்மளுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கார். அகம் ஸ்மராமி வத்பக்தம் நயாமி பரமாங்கதிம், அவனை நல்ல கதிக்கு அழிச்சுண்டு நானே போகிறேன், நானே நேரம் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி தைரியத்தில் இருக்கணும். இருந்தாலும் எப்பொழுதும் பகவன் நாமஸ்மரணை ஒரு நாளில் 2 வேளை, கார்த்தாலேயோ சூரியோதயத்திலையும் சூரிய அஸ்தமன காலத்திலையும் செய்வது உச்சிதம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வாங்கிக்கலாம். அதற்குண்டான திடமான எண்ண ஓட்டங்களை அந்த பெருமாளை ஸ்ரீகிருஷ்ணரே தான் தரணும் அப்படின்னு கேட்டு தயவாக நிற்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.